எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன் பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 10க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 10. முதல் கேள்வி, தேசிக விநாயகனார் பெற்ற பட்டம். தேசிக விநாயகனார் பெற்ற பட்டம் கவிமணி. லைட் ஆஃப் ஆசியா எனும் ஆங்கில மொழி நூலை தமிழில் எழுதியவர். லைட் ஆஃப் ஆசியா எனும் ஆங்கில மொழி நூலை தமிழில் எழுதியவர் கவிமணி. கவிமணி. மூன்றாவது கேள்வி, லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை ஆங்கில மொழியில் எழுதியவர். எர்வின் அர்னால்ட். எட்வின் அர்னால்ட். லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை ஆங்கில மொழியில் எழுதியவர் எட்வின் அர்னால்ட். அடுத்து 4வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த நூல் லைட் ஆஃப் ஆசியா எனும் ஆங்கில மொழி நூலை தழுவி எழுதப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி. 5வது கேள்வி, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம். மனித நேயம். அடுத்து 6வது கேள்வி, தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். அடுத்து 7வது கேள்வி, அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அடுத்து 8வது கேள்வி, கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்து, பசிப்பினி போக்கியவர் யார்? பசிப்பினி போக்கியவர் வள்ளலார். வள்ளலார். குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் யார்? குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி. நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா. அன்னை தெரசா. அடுத்து, தமக்கென முயலா நோன்றால் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். தமக்கென முயலா நோன்றால் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூறு. அடுத்து, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் வள்ளலார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல என்று கூறியவர். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல என்று கூறியவர் அன்னை தெரசா. அன்னை தெரசா. உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என கூறியவர். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி. வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம். வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் வடலூர். வடலூர். அடுத்து, உலகம் உலக உயிர்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர்களுள் ஒருவர். உலக உயிர்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர்களுள் ஒருவர் புத்தர். புத்தர். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர்
புத்தர். டேஸ் மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. பிம்பிசாரர். பிம்பிசாரர். அடுத்து 20வது கேள்வி. வலியால் துடித்த ஆட்டுக்குட்டியை தோளில் சுமந்து சென்றவர். வலியால் துடித்த ஆட்டுக்குட்டியை தோளில் சுமந்து சென்றவர் புத்தர். புத்தர். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி. அடுத்து உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி போன்ற நூல்களை இயற்றியவர் எஸ். ராமகிருஷ்ணன். எஸ். ராமகிருஷ்ணன். மணிமேகலை எந்த நகரைச் சேர்ந்தவள்? பூம்புகார். பூம்புகார். மணி பல்லவத் தீவை பாதுகாப்பவள். மணி பல்லவத் தீவை பாதுகாப்பவள் தீவத்திலகை. தீவத்திலகை. பசுவின் முகம் போன்று அமைந்த பொய்கையின் பெயர். பசுவின் முகம் போன்று அமைந்த பொய்கையின் பெயர் கோமுகி. கோமுகி. கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் மணிமேகலை. கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் மணிமேகலை. அமுதசுரபியில் முதலில் உணவை இட்டவள். அமுதசுரபியில் முதலை உணவை இட்டவள் ஆதிரை. வாழ்க்கைக்கு அறம் சொன்னவர். வாழ்க்கைக்கு அறம் சொன்னவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். மரங்கொத்தி வளையல் இலக்கண குறிப்பு தருக. மரங்கொத்தி வளையல் இலக்கண குறிப்பு தருக. காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 20க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.